இப்ப நான் கேட்கிறேன், ஒரு இந்திய ஃபேமிலி 10 வருஷமா ஒரு புள்ளை எடுத்து வளர்க்குது, பால் கொடுக்க இல்ல. அவங்க இப்ப இஸ்லாத்துக்கு முத்து புதுசா 10 வயசு புள்ளையோட வாராங்க. வந்தா இப்பதான் தெரியும் அவங்களுக்கு வளர்ப்பு மகன் பால் குடிக்காத வரை அவங்க என்ன செய்ய முடியாது, அவங்க மகரமாக முடியாது. இந்த சட்டத்தை அவங்களுக்கு சொன்னா புள்ளைய விடுகிறதா மார்க்கத்தை விடுகிறதா? மண்டைய யோசிங்களா. உங்களுக்கு விளங்குது நான் சொல்ற விஷயம்? எவ்வளவு நுணுக்கமான லொஜிக்கான குர்ஆன் இது, எவ்வளவு நுணுக்கமான அறிவுபூர்வமான ஹதீஸ் இது. இதை விட்டு போட்டு நீட்டி கொடுப்பாளா? ஒரு துண்டு காட்டு பாப்பா மார்பை பிடிச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி போட்டு சஹலா போய் சொல்லுது, யார சொல்லலாம் அவரு பெரியவர் அடியடா ஈக்குதே. ரசூல்லா சொல்றாங்க, எனக்கு தெரியாதாம்மா அவரு பெரியவர் குடுமா, எனக்கு தெரியாதா அவர் பெரியவர் குடுமா. சின்னத்தில இருந்தே வளர்த்து எடுத்தால் அவரை நீ கொடுத்து இப்ப உனக்கு மட்டும் இதை நான் தாரேன் சான்ஸ், இதை எடுத்து மார்பை பிடிச்சு கொடுத்து கொடுத்தாங்க நிக்கிறா. எங்க தெரு ஒன்ன காட்டு வழங்குதா? கொடுத்துட்டாலும் ரசூலுல்லாவுக்கு தெரியும் இதிலே மானக்கேடு வராது என்று. இதுதான் வாக்கியத்து ஐடென்டி சொல்கிறேன். ரசூலுல்லா தனிப்பட்ட முறையில் சில சட்டங்களை எடுப்பார்கள். இப்ப ரசூலுல்லாவுக்கு தெரியும் இதிலே காமம் வராது என்று. யாருடைய விஷயத்திலே? சாலிபுடைய விஷயத்திலே காமம் வராது என்று ரசூலுல்லாவுக்கு தெரியும். ஆனா சஹலாக்கு கூட தெரியாது. சஹலா சொல்ற, என்ன யார் சொல்ற பால் கொடுக்க சொல்றீங்க? அவரு என்னது அவரு பெரிய ஆளுக்கு போய் நான் பால் கொடுக்கலுமா? நீ குடுமா, நீ குடு, ஒன்னும் நடக்காது. அப்ப அவங்க மார்பை பிடிச்சு கொடுத்தாங்களா இல்லாட்டி சும்மா போத்தல்ல ஊத்தி கொடுத்தாங்களா தெரியாது. இப்ப இந்த சட்டத்தை பின்பற்ற முடியுமா? உங்களோட மனைவிட்ட கொண்டு நான் பால் கேட்டா தருவீங்களா அப்படிதான் கேட்கிறது. இது பஸ்ல ஒட்டிட்டு போறதுக்கு நமக்கு சொல்ற மாதிரி கொடுக்குற எல்லாருக்கும் சத்தியமா நீங்க கேட்டா தரமாட்டேன், சத்தியமா நீங்க கேட்டா தரமாட்டேன், சத்தியமா நீங்க கேட்டா தரமாட்டேன். யாரு கேட்ட நீங்க ஏதாச்சும் கதையை பார்த்து எனக்கு விளங்கிட்டு ஐஸ்வர்யா ராய்ங்கிறா பஸ்ல ஒட்டுறதுங்கிறா. சின்னத்தில இருந்து ஒருவனை நான் எடுத்து வளர்த்திருந்து எனக்கு சட்டம் தெரியாமல் இருந்தால் சில சஹாபாக்களுடைய கருத்துப்படி என்ன செய்யலாம், என்னுடைய மனைவிட பிள்ளை அந்த பாலை எடுத்து பால் போத்தல ஊத்தி 5 முறை நான் கொடுக்கலாம். வழங்குதா? டீயோட சேர்ந்து டீ கொடுக்குற மாதிரி நான் கொடுக்கலாம். அந்த டீயோட சேர்ந்து டீ கொடுக்குற மாதிரி நான் கொடுக்கலாம். அந்த டீயோட சேர்ந்து டீ கொடுக்குற மாதிரி நான் கொடுக்கலாம். 2 வயசு வரையும் பால் கொடுத்த அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சாலிம் அலிக்கு இந்த பெண்மணி பால் கொடுத்தார்கள். ஹுதைஃபா ரலி அந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ் விதிவிலக்காக்குகிறார்கள். உன்ன பால் கொடுக்க சொன்னாங்களா? உன்ன பால் கொடுக்க சொன்னாங்களா? உன்ன பால் கொடுக்க சொன்னாங்களா? அந்த டீயோட சேர்ந்து டீ கொடுக்குற மாதிரி நான் கொடுக்கலாம். உன்ன பால் கொடுக்க சொன்னாங்களா? அந்த டீயோட சேர்ந்து டீ கொடுக்குற மாதிரி நான் கொடுக்கலாம். அப்புறம் ஹதீஸ்ல ஆபாசம் இல்லை, ஹதீஸ்ல ஆபாசம் இல்லை அப்படின்றிய. ஹதீஸ்ல ஆபாசம் இல்லையா? நீதான் சொன்ன காலையில பக்கத்துல இருந்த அருகாம சரியாக மொழிபெயர்த்தார், ஹதீஸ்களை நேத்து அடுக்கினார் அப்படின்றிய. அவர் அழகாக மொழிபெயர்த்தார், சரியா மொழிபெயர்த்தார. அது ஆபாசமா இருந்துச்சா இல்லையா? ஹதீஸ்ல ஆபாசம் இல்லைன்றிய அவர் சரியா மொழிபெயர்த்தவர் அசிங்கமா மொழிபெயர்த்து அசிங்கமா சொன்னாரு, ஆபாசமா சொன்னாரு. அதுக்கு என்ன சொல்ல போற? இது ஹதீஸே கிடையாதுடா, அது வஹி, வஹியில இல்லைங்கிறோம். நீ மட்டும் சொல்ற சரியான ஹதீஸ் வஹி, வஹி ஹதீஸ் எல்லாம் வஹி, ஹதீஸ் எல்லாம் வஹிங்கறிய. அப்ப லைஃபான ஹதீஸையும் பிரிக்கிற, லைஃபான ஹதீஸை ஏத்துக்கிற மாட்டேங்கறிய, மௌலூங்கறிய. ஏன் தள்ளுற? மௌலூவான ஹதீஸை ஏத்துக்கிற மாட்டேன், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை ஏத்துக்கொள்ள மாட்டேங்கறிய, பலகீனமான ஹதீஸ் ஏத்துக்கொள்ள மாட்டேங்கறிய. ஏன் சொல்ற? அது வஹி தானே, அதுவும் ஹதீஸ் தானே. அப்ப அந்த ஹதீஸ் இல்லன்னு சொல்றீல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுல. சந்தேகம் வந்தவன தூக்கி போட்டுறீல்ல பலகீனமான ஹதீஸ் உடனே. இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லவில்லைன்னு அடிச்சு சொல்றீல்ல. அப்ப அதுவும் வஹின்னு சொல்ல வேண்டியது. ஹதீஸ்ல வார்த்தை வந்துட்டா ஹதீஸா வஹியா? அது ஹதீஸே இல்லடா. சாலிம் பால் குடிச்சாருங்கறிய, ஹதீஸே கிடையாதுங்கிறோம் நாங்க. வஹி இல்லன்னு சொன்னோம்னா ஹதீஸ் இல்லன்னு அர்த்தம். ஹதீஸ் எல்லாம் வஹி, ஆனா இதுவும் ஹதீஸ்ங்கற. நாங்க சொல்றது புரியலையா மரமண்டைக்கு? நீ கேக்குற ரசூலுல்லாஹ் விதிவிலக்கு கொடுத்தாங்க, உனக்கா விதிவிலக்கு கொடுத்தாங்க? மரமண்ட காலையில என்ன செஞ்சிட்டு இருந்த? பக்கத்துல உன் கூட இருந்தவன் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தானே, ஆளை காணாம போயிட்டானே, அவன் என்ன சொன்னா? பால் குடிக்கிறது அந்த எல்லாம் ஜமாத்து ஒன்னா இருக்கணும், நானே ஒன்னா கட்டி பிடிச்சுக்கணும் ஜமாத்தா. அத சொன்னா ஜமாத் 2 உடைஞ்சு போச்சு. என்னது? நிறைய அறிஞர்கள் என்ன சொல்றாங்களா, இது சாலிமுக்கு மட்டும்தான் அப்படின்னாங்களா. மத்தவங்க எல்லாம் இது எல்லாத்துக்கும் அவன் தான் சொன்னான், அவன் கூட இருக்கிறவன் தான். எனக்குண்டு அவன் தான் சொன்னான், உனக்குண்டு அவன் சொன்னான், எனக்கு இல்ல உனக்குண்டு சொன்னான், உன் பொண்டாட்டி புள்ளிகளுக்கும் சொன்னான், அவன் எல்லாத்துக்கும் தான் அவன் சொன்னான்.
பக்கத்துல உண்ட கேளு, இங்க வந்து மோதாத. ரோஷம் வந்து அவன்கிட்ட வரணும். என்னுடைய மனைவிட பிள்ளை அந்த பாலை எடுத்து பால் போத்தல ஊத்தி 5 முறை நான் கொடுக்கலாம் வந்து. விளங்குதா? வந்து டீயோட சேர்ந்து டீ கொடுக்குற மாதிரி நான் கொடுக்கலாம். அந்த டீயோட சேர்ந்து டீ கொடுக்குற மாதிரி நான் கொடுக்கலாம். ரோஷம் வந்து அவன்கிட்ட வரணும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதாவது சாலிமுக்கு வந்து சஹலா ரசூலா பால் ஊட்ட சொன்னாங்க. அருள்ங்கிற வாசகம் வருது, குர்ஆன்ல இதே வார்த்தை வருது. வல் வாலிதாத்து யுர்லியுன அவுலாதஹுன்ன, தாய்மார்கள் பிள்ளைங்களுக்கு பால் ஊட்டுவாங்கன்னு சொல்லி. அது அங்க ஹதீஸ்ல என்ன வாசகம் வருதோ அதே வாசகம் குர்ஆன்ல பல இடங்கள்ல வருது. இந்த பெரிய ஆலிம் சார் இருக்கார மேத, அவர் எந்த குர்ஆன்ல எந்த இடத்திலாவது இந்த ரலாஅத்துங்கிற வார்த்தைக்கு வாய்பத்து குடித்தல் அர்த்தம் இல்ல, போத்தல்ல குடிக்கிறதான் காட்டட்டும், நம்ம வார்த்தை முடிச்சிடும். மட சாம்பிராணிகளா இருக்கிறாங்க, தொப்பியை போட்ட பெரிய அறிவாளி அர்த்தமா? சரி, இதுக்கு பதில் சொல்லிட்டோம். அருளினா வாய் வச்சு குடிக்கிறதா. உங்க ஆளு ஒத்துக்கிட்டாரு, தஜ்ஜால் பெரிய தஜ்ஜால் இருந்தாரு, அவர் ஒத்துட்டாரு. என்னுடைய மனைவிட பிள்ளை அந்த பாலை எடுத்து பால் போத்தல ஊத்தி 5 முறை நான் கொடுக்கலாம் வந்து. விளங்குதா? வந்து டீயோட சேர்ந்து டீ கொடுக்குற மாதிரி நான் கொடுக்கலாம். இங்க டீ சப்ளை பண்றாங்களே, இது யார் வீட்டுல இருந்து வந்து டீ சொல்லுங்க, தைரியம் இருந்தா. உங்களை பத்தி என்ன நினைப்பானுங்கண்டு ஒவ்வொருத்தனா அவங்க வீட்டுல வந்து கேட்பான், அண்ணே காக்கா உங்க வீட்டுக்கு வரட்டா, டீ தருவீங்களா, வந்தா டீ தருவீங்களா கேட்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் வீட்டுக்கு வந்து டீ குடிச்சோடனே இது என்ன டீ அப்படிமா. அப்புறம் ஏன் கப்பல்ல தெரிய ஒரு போத்தல்ல தாங்களேன், ஃபீடிங் பாட்டில்ல கேட்க ஆரம்பிச்சிருவான்.